வெல்கம் டு பணியும் வைப்பும். ரயில்வே கான்ஸ்டபிள் எக்ஸாம் போயிட்டு இருக்கு. இல்ல 5th March 2025ல ஜிஎஸ் கொஸ்டின் எந்த மாதிரி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தலாம். இதுல வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கான கொஸ்டின் மட்டும்தான் வந்து எடுக்க முடிஞ்சது. செகண்ட் அண்ட் தேர்ட் ஷிஃப்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் கிடைக்கல. இந்த டேட்ல நீங்க வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் ஷிஃப்ட் எழுதினா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அதன் மூலம் அதர் ஆஸ்பிரண்ட்டுக்குமே வந்து எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இதுல முதல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தா த முகல் எம்பையர் எண்டட் வித் விச் முகல் எம்பரர். அதாவது இந்த கொஸ்டின் வந்து மாடர்ன் இந்தியா பேஸ்டு கொஸ்டின் தான். அதாவது முகல் இருந்தாவே மெடிவல் அப்படின்னு சில பேர் வந்து திங்க் பண்ணுவோம். பட் இல்லைன்னா லாஸ்ட் முகல் வந்து எம்பரரை கேட்டிருக்காங்க. பகதூர் ஷா வந்து சஃபர். இவர் தான் வந்து 1857 ரிவல்ட் அப்போ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாரு. இவருக்கு இன்னொரு பேர் வந்து பகதூர் ஷா 2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுங்க. மாடர்ன் இந்தியா பேஸ்ட் வந்து ஒரு கொஸ்டின். அடுத்து வைஷாகி ஃபெஸ்டிவல் இஸ் செலிப்ரேட்டட் இன் விச் ஸ்டேட். இது என்னன்னா ஸ்டாட்டிக் ஜிகே ரிலேட்டடான வந்து ஒரு கொஸ்டின். ஃபெஸ்டிவல் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. இது எங்க செலிப்ரேட் பண்ணுவோம்னா பஞ்சாப் அண்ட் ஹரியானா. அதுக்கான இமேஜ் நான் கொடுத்திருக்கேன். அந்த ஃபெஸ்டிவல் வந்து கனெக்ட் பண்றதுக்காக. அடுத்த கொஸ்டின் பார்த்தா வாட் வாஸ் த எய்ம் ஆஃப் செகண்ட் 5-year பிளான். எக்கானமி பேஸ் வந்து ஒரு கொஸ்டின். ஆனா எக்கானமில வந்து பிளானிங் ரிலேட்டடா, அதாவது இந்த 12 பிளான் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த 5-year பிளான் அது ரிலேட்டடா வந்துன்னா எவ்ரி ஷிஃப்ட்ல 1 or 2 கொஸ்டின் கேட்டதுனால ஜஸ்ட் நீங்க அப்கமிங் ஷிஃப்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டீங்கன்னா இது ரிலேட்டடா நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்க கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து மாட்டிக்கிறோம். இதுக்கு ஆன்சர் வந்து செகண்ட் 5-year பிளான் அப்படின்னு வந்தாவே வந்து இண்டஸ்ட்ரி தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பிளான் வந்து அக்ரிகல்ச்சர், செகண்ட் பிளான் வந்து இண்டஸ்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நான் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் வாட் இஸ் த ஏரியா பிட்வீன் டூ ரிவர் இஸ் கால். அதாவது டோம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்றது ஜியோகிராபி ஃபேஸ், அதுவும் பிசிக்கல் ஜியோகிராபி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல இமேஜ் கொடுத்துருக்கேன் பாருங்க. அதாவது டோம்ப் ஆஃப் பஞ்சாப் மீன்ஸ் வந்து பஞ்சாப்ல நிறைய ரிவர் வந்து ஃப்ளோ ஆகும். அப்படி ரிவர் வந்து ஃப்ளோ ஆகும் போது என்ன ஆகுனா ஒவ்வொரு ரிவர் என்ன செடிமெண்ட்டை சேர்க்கும். அந்த இடத்துல என்ன மணல் உருவாகும். இது ஒரு 1000-2000 வருஷமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு லேண்டா உருவாகும். அந்த லேண்டை தான் என்ன சொல்லுவாங்க டோம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரிலேட்டடான கொஸ்டின். அடுத்து விச் ரியாக்ஷன் அக்கர் when alcohol is mixed with sugar. இந்த ப்ராசஸுக்கு பேர் வந்து ஃபர்மெண்டேஷன். என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுகருக்கு பார்த்தீங்கன்னா சுகரை வந்துன்னா பிரேக் டவுன் வந்து நடக்கணும். ஸோ சுகர் மீன்ஸ் வந்து குளுக்கோஸ். ஒரு குளுக்கோஸை வந்து எது பிரேக் டவுன் பண்ணணும் பாக்டீரியா பண்ணும். ஸோ பாக்டீரியா ஆர் வந்து ஈஸ், இதெல்லாம் வந்து மைக்ரோ ஆர்கானிசம். ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் சுகர் ஆர் குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ற ப்ராசஸ் பேர் என்ன சொல்றாங்க ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் சொல்லுவாங்க. இது என்னன்னா ஆக்சிஜன் இருக்காது. ஸோ வித்தவுட் ஆக்சிஜன், நோ ஆக்சிஜன் இல்லாத நிலைமை என்ன ஆகும்னா பிரேக் டவுன் நடக்கும். அப்படி பண்ணும்போது உருவாகிற பை ப்ராடக்ட் தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா ஆல்கஹால் உருவாகும். அதாவது ஆல்கஹாலை எப்படி வந்து என்னன்னா ரெடி பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான ப்ராசஸ் பேர் ஃபர்மெண்டேஷன். அதுல என்ன நடக்கும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா when was the economy reform policy implemented. இது வந்து ஈஸியான கொஸ்டின். 1991 தான் எல்பிஜி ரிஃபார்ம் உள்ள கொண்டு வந்திருப்போம். டேட் அப்படின்னு பார்த்தா 24th வந்து ஜூலை. யாரோட பேருனா நரசிம்ம ராவ் வந்துன்னா பிரைம் மினிஸ்டர் வந்திருப்பாரு. அவரோட பேரு ஜஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நாங்க இங்கிலீஷ்ல கொடுத்ததை அப்படியே வந்து தமிழ்ல கொடுத்துருக்கோம். எந்த முகலாய பேரரசுடன் வந்து முகலாய பேரரசு முடிவுக்கு வந்தா லாஸ்ட் முகல் வந்து ரூலரை கேட்டிருக்காங்க. அது வைசாகி பண்டிகை. அடுத்து 2வது ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கம், அது 2 ஆறுகளுக்கு இடையான பகுதி பேரு, அடுத்து ஆள்கள் சர்க்கரையுடன் கலக்கும் போது அதுக்கான வினை பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பொருளாதார சீர்திருத்த கொள்கை எப்ப வந்து அமுல்படுத்தப்பட்டது. இதோட வந்து இன்னும் கொஸ்டின்ஸ் இருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் வாட் இஸ் அ ஃபார்முலா ஆஃப் வெலாசிட்டி. வெலாசிட்டினா என்ன சொல்லுவோம், எவ்வளவு ஃபாஸ்டா மூவ் ஆகும் இன் ஸ்பெசிபிக் டைரக்ஷனை வச்சு சொல்றதா என்ன சொல்லுவோம் வெலாசிட்டி சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து ஸ்பீடு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸ்பீடுனா எவ்வளவு ஃபாஸ்டா மூவ் வரும், பட் அதை டைரக்ஷனை வச்சு சொல்றோம் அப்படின்னா அதான் வெலாசிட்டி. வெலாசிட்டிக்கு ஃபார்முலா என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். ஸோ இதுல எந்த டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா சயின்ஸ்ல பிசிக்ஸ்ல யூனிட் அண்ட் வந்து மெஷர்மெண்ட் அப்படிங்கிற வந்து ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து ஹவு many மெம்பர் ஆர் தேர் இன் ராஜ்யசபா. மேக்ஸிமம் எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னா 250 பேர். அப்படியே வந்து லோக்சபாவுக்கும் வந்து பார்த்து வச்சுங்க. அப்கமிங் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வாட் இஸ் த மீனிங் ஆஃப் வந்து குளோபலைசேஷன். ஆன்சர் வந்து இன்டர் கனெக்ஷன் ஆஃப் எக்கானமி, சொசைட்டி, கல்ச்சர், பொலிட்டிக்கல் சிஸ்டம் அரௌண்ட் த வேர்ல்ட். சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்லணும் வாசுதேவ குடும்பகம், ஒன் ஃபேமிலி ஒன் வில்லேஜ்னு சொல்லிட்டு உலகத்தை எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணா அதான் என்ன சொல்லுவோம் குளோபலைசேஷன் சொல்றது. அடுத்து விச் பார்ட் ஆர் த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி டிஸ்கிரைப்டு. என்ன பார்ட்னு சொல்றாங்க பார்ட் 4 தான் டிபிஎஸ்பிக்கு வரும். பார்ட் 3 வந்து இதுல வரும் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வரும். அதே பார்ட் 4A வந்து எதுல வரும் அப்படின்னு பார்த்தா ஃபண்டமெண்டல் டியூட்டில வரும். கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் தி ரிவல்ட் ஆஃப் 1857 எந்த ஆக்ட பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து எனாக்ட் பண்ணான்னு கேக்குறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. இது எல்லாமே என்னன்னா பிரிட்டிஷோட ஆக்ட்னு சொல்லிட்டு வந்து ஒரு தனி டாபிக் இருக்கும். அதை நம்ம லேர்ன் பண்ணணும். 1773 இருந்து 1947 வரைக்கும் வந்து ஆக்ட் இருக்கும். எல்லாத்தையும் லேர்ன் பண்ணா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இல்லைன்னா 1857 ரிவல்ட் நடக்கும். ரிவல்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா ரிவல்ட் வந்ததுக்கு அப்புறம் டைரக்டா வந்து பிரிட்டிஷோட கிரவுண்ட் கீழே வந்து என்னன்னா இந்தியா வந்து வந்துடும். அதுதான் இந்த ஆக்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அடுத்து
which article of Supreme Court and High Court protect the fundamental right to issue writ for violation of? இதுல ரெண்டு சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆர்டிகல் வந்து 32 வரும், ஹை கோர்ட்டுக்கு ஆர்டிகல் வந்து 226. இந்த ஆர்டிகல் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆயிடுச்சுன்னா டைரக்டா போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட் ஆர் வந்து ஹை கோர்ட் அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. அதுக்கான ஆர்டிகல் இது. அடுத்த கொஸ்டின், வாட் வாஸ் ஆடட் பை 21st கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்? இந்த அமெண்ட்மெண்ட் எதை பத்தி பேசும்? 8th ஷெட்யூல பத்தி பேசும். 8th ஷெட்யூல் லாங்குவேஜ் வந்து என்னன்னா, அதாவது எத்தனை வந்துன்னா ரெகனைஸ்ட் லாங்குவேஜ் இந்தியால இருக்குன்னு சொல்லும். ஸ்டார்டிங்ல அதாவது 1950ல 14 லாங்குவேஜ் மட்டும் தான் இருக்கும். பட் இப்ப பார்த்தோம் அப்படின்னா 22 லாங்குவேஜ் இருக்கும். இந்த 22 லாங்குவேஜ் எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா அமெண்ட்மெண்ட் கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 21st அமெண்ட்மெண்ட் வந்து போட்டிருப்பாங்க. அந்த 21st அமெண்ட்மெண்ட்ல சிந்தி மட்டும் வந்து உள்ள வந்திருக்கும். ஸோ சிந்தி லாங்குவேஜ் வந்திருக்கும். அடுத்து 71st வந்துன்னா அமெண்ட்மெண்ட் வந்து என்னன்னா போடுவாங்க. அதுல என்னன்னா 3 லாங்குவேஜ் ஆட் பண்ணிருப்பாங்க. ஒன்னு வந்து கொங்கணி, இன்னொன்னு வந்துன்னா மணிப்பூரி. ஸோ ஒன்னு வந்து கொங்கணி, இன்னொன்னு மணிப்பூரி, இன்னொன்னு வந்துன்னா நேபாளி. இந்த 3 லாங்குவேஜ் வந்துன்னா இந்த அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ணிருப்பாங்க. இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 9 92nd வந்து அமெண்ட்மெண்ட். 92nd 4 வந்துன்னா லாங்குவேஜ் ஆட் பண்ணிருப்பாங்க. அது பார்த்தோம்னா போடோ, அதே மாதிரி வந்து தோக்ரி, அதே மாதிரி வந்து மைத்தாலி. ஸோ மைத்தாலி, அதே மாதிரி வந்து சாந்தாலின்னு வரும். ஸோ இந்த 4 லாங்குவேஜ் தான் வந்து 92nd. எதுக்கு சொல்றேன்னா, இந்த 8th ஷெட்யூல்ல இது மாதிரி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 அமெண்ட்மெண்ட் வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நம்ம என்ன பார்த்தோமோ அதை அப்படியே நான் தமிழையும் கொடுத்துருக்கேன். வேகத்தோட சூத்திரம் தெரிஞ்சிருக்கணும். மாநிலங்களவையில எத்தனை உறுப்பினர்கள் மேக்சிமம், அடுத்து உலகமயமாக்கலோட பொருள், அது டிபிஎஸ்பி எந்த பார்ட்டிகள வருது, அது 1857 புரட்சிக்கு பிறகு இந்தியாவோட பிரிட்டிஷ் அரசாங்கம் எந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னு கேள்வி. அடுத்து உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் எந்த கட்டுரையின் கீழ் வந்து அடிப்படை உரிமையை பாதுகாக்கின்றன, அதுக்கான ஆர்டிக்கலை கேட்டிருக்காங்க. அடுத்து 21வது அரசியலமைப்பு திருத்தத்தால் என்ன சேர்க்கப்பட்டது அப்படின்னா சிந்தி மொழி வந்து சேர்க்கப்பட்டது. ஜஸ்ட் வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து போயிடலாம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, டக்குன்னு வந்து முடிச்சலாம். இந்த எக்ஸாம் கம்பேர் பண்ணும்போது கான்செப்ட்ல வந்து 50 கொஸ்டின் வந்து ஜிஎஸ் கேட்கறனால கொஞ்சம் அதிகமா இருக்குமா இருக்கும். ஓகே, அடுத்து போயிடலாம். Which of the following amendment inserted article 21A of Indian Constitution? எது? 86th amendment. இந்த ஆர்டிகல் எதை பத்தி பேசும்? எஜுகேஷனை பத்தி பேசும். ஸோ எஜுகேஷன்ஸ் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி வந்து கம்பல்சரி பண்ற இந்த அமெண்ட்மெண்ட். அடுத்து கிரேட் பாத் வந்து ஹரப்பா சிவிலைசேஷன்ல எங்க ஃபவுண்ட் பண்ணிருப்பேன்? மோகன்ஜாரோ. ஸோ அதுக்கான இமேஜ் வந்து இந்த இதெல்லாம் கொடுத்துருக்கேன். அடுத்து எந்த பிளேஸ்ல வந்து சோம்பன் ட்ரைப் வந்து வாழ்றாங்கன்னு கேக்குறாங்க? நிக்கோபார் ஐலாண்டு. அடுத்து ஒடிஷாவோட சீஃப் மினிஸ்டர் வந்து மோகன் சரண் வந்து மைஜி இருக்காரு. அவர் எந்த பார்ட்டியை சேர்ந்தவர்? இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா கரண்ட் அஃபேர், பட் பொலிட்டிக்கல் ஈவென்ட் ஏதாவது நடந்திருக்கும். அது ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து வாட் இஸ் அ ஃபுல் ஃபார்ம் ஆஃப் வந்து ஹெச்ஐவி? ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி டிசீஸ். இது என்ன பயாலஜி பேஸ்ட் வந்து டிசீஸ் ரிலேட்டடா வந்து ஒரு கொஸ்டின் எடுத்திருக்காங்க. அடுத்து COP 29 ஆஃப் வந்து யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச், UNF வந்து CCC ரூம். அது 29th கான்ஃபரன்ஸ் வந்து 2024 வந்து நடந்திருக்கும். அது எங்க நடந்திருக்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்குங்க? அஜர்பைஜான். இது எல்லாமே என்னன்னா கரண்ட் அஃபேர் பேஸ் வந்து கொஸ்டின். அது இன்டர்நேஷனல் வந்துன்னா ரிலேஷன்ஸ், அது சமிட், அது ரிலேட்டடா வந்து ஒரு கொஸ்டின் எடுத்திருக்காங்க. அடுத்து மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் வந்து அண்டர் எந்த மினிஸ்ட்ரிக்குல வரும்? மினிஸ்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். ஏன்னா மினிஸ்ட்ரி நிறைய இருக்கும், பஞ்சாயத்து இந்த மாதிரிலாம் வந்து கன்ஃபியூஷன் ஆகும். ஞாபகத்துல வச்சா மினிஸ்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். இதுக்கு நான் ஆக்டிவா ஞாபகத்துல வச்சேன். 2005 தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா எம்ஜிஎன் ஆக்ட் ஒன்னும் கிடையாது, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இருக்குல்ல, அதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது எப்படி நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம்? இந்த எல்லாத்தையும் கூட்டுங்களேன். அதாவது 2 + 0 + 0 + 5னா எல்லாம் ஒரு 7 வரும். இந்த ஒவ்வொரு இதுவும் கொடுங்க. 1 2 3 4 5 6 7 மொத்தம் 7 இருக்கும். ஈக்குவலா வந்து ஒரு ஷார்ட்கட்காக சொல்றேன். இந்த வருஷம் வந்து மறந்துடக்கூடாது, அதுக்காக சொல்றேன். நீங்க என்ன சொன்னா அப்படியே வந்து தமிழையும் கொடுத்துருக்கேன். இந்திய அரசியலமைப்புல ஆர்டிகல் சரத்து 21A வந்து எதன் மூலம் கொண்டு வந்திருப்பாங்க? 86வது திருத்த சட்டம் வந்து இயர் வந்து 2002. அடுத்து ஹரப்பா நகரத்துல வந்து பெரிய குளியல் தொட்டி இருக்கும். அது வந்து எங்க இருக்குன்னா மோகன்ஜாரோ. அது ஷோம்பன் பழங்குடியினர் எங்க வாழ்றாங்கன்னா நிக்கோபார் தீவு. ஒடிஷாவோட முதலமைச்சரான மோகன் சரண் வந்து எந்த கட்சியை சேர்ந்ததுன்னா பாஜக. ஹெச்ஐவியோட வந்து மொழி வடிவம் மனித வந்து நோய் எதிர்ப்பு குறைபாட்டு வைரஸ். அது COP 29 வந்துன்னா கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடா வந்து என்னன்னா நிறைய சமிட்ஸ் வந்து இன்டர்நேஷனலா பண்ணுவாங்க. அது 2024 எங்க நடந்திருக்கும் அப்படின்னா அஜர்பைஜான். அடுத்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் எதுக்கு கீழே இருக்குன்னா ஊரக வளர்ச்சி அமைச்சகத்துக்கு கீழே இருக்கு. அவ்வளவுதான், வந்து ஒரு 4 கொஸ்டின் தான் இருக்கு. ஹூ இஸ் நோன் அஸ் வந்து ஃபாதர் ஆஃப் சித்தார்? அமீர் குஷ்ரு சொல்லுவாங்க. யார் பீரியட்ல வந்திருப்பாங்க? முகல் பீரியட்ல வந்திருப்பாரு. இந்த இடத்துல இமேஜ் கொடுத்துருப்பாரு. அவர் கையில வச்சிருக்கதான் வந்து சித்தார். இதோட ஃபாதர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாமே வந்து மெடிவல் இந்தியா பிளஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கேல வந்து சித்தார் ரிலேட்டடா லேர்ன் பண்ணும்போது, ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக்குனாவே வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ரிலேட்டடா தான் வரனால அங்க லேர்ன் பண்ணும்போதே வந்து கனெக்ட் பண்ணி வந்து ஆன்சர் பண்ணலாம். அடுத்து ஹூ வாஸ் வந்து லாஸ்ட் முகல் எம்பரர்? ஆக்சுவலி இந்த கொஸ்டின் பார்த்துட்டோம், ஸோ அதனால இங்கே வேணாம். அதே மாதிரி மேக்ஸிமம் மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா இதையுமே பார்த்துட்டோம். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஸ்டேட் வந்து கதுராங் வந்து லா பாஸ் சிச்சுவேட்டட்? அதாவது என்ன ஜாகிரபிடம்
பட் பிசிக்கல் ஜியோகிராஃபில மேப் வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லடாக்ல இருக்கும். இந்த இடத்துல இமேஜை பாருங்க. கதிராங்குலா பாஸ் வந்து பாஸ்னா ஒன்றும் கிடையாது, உள்ள போறதுக்கு. அதாவது சுத்தி வந்து மலை இருக்கும். இந்த பாதை இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த பாலக்காடுலாம் சொல்லுவோம்ல, பாலக்காடு பாஸ்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து லடாக்ல இருக்க ஒரு பாஸ் பேர் தான் வந்து கதிராங்குலா பாஸ். நம்ம இவ்வளவு கொஸ்டின் பார்த்திருக்கலாம். இதுல இருந்து ஒரு லேர்னிங் என்ன, எப்படி ப்ரீவியஸ் இயர்ல இதே மாதிரி தான் கேட்டாங்க. பாலிட்டி, எக்கானமி, ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி, அதே மாதிரி வந்து ஸ்டாட்டிக், ஜிகே பிளஸ் வந்து கரண்ட் அஃபேர். இதுலதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜிஎஸ் கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் மட்டும் நீங்க கொஞ்சம் கிளியரா இருந்தீங்கன்னா 50 கொஸ்டின் கேட்கிற இடத்துல வந்து ஒரு 35 கொஸ்டினாவது வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இல்லாம வேற ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் தெரிஞ்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ வந்து நம்ம டெலிகிராம் சேனல்லே வந்து ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிட்டு அதுல கூட நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் தெரிஞ்சுன்னா அதுல கூட நீங்க வந்து அப்லோட் பண்ணலாம். அந்த 2 கொஸ்டின் மட்டும் அப்படியே தமிழ்ல பார்த்தா சீதாரோட தந்தை அப்படின்னு பார்த்தா அமில் குஷ்ரோ. அதே மாதிரி வந்து கதுங்லாங் வந்து கனவா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா லடாக்கோட மாநிலத்தில் இருக்கு. சில ஆஸ்பிரண்ட் வந்து நீங்க ஃப்ரெஷரா இருக்கலாம். இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க. என்ன ஃபண்டமெண்டல் டாபிக்ல வந்து ரொம்ப இன்டெப்த் வந்து ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான வந்து ஒரு கோர்ஸ் தான் வந்து நான் எடுத்துட்டு இருக்கேன். ஆல்ரெடி வந்து நான் பயாலஜி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், கம்ப்யூட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஸ்டாட்டிக் ஜிகே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ என்ன எடுத்துக்கிட்டேன், பிசிக்ஸ்ல வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னும் 2-3 டாபிக் தான் இருக்கு. அடுத்து மேத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கே எடுத்துட்டேன். அதாவது பர்சன்டேஜ்ல என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டினா கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைப்புக்குமே வந்து தனித்தனியா நான் வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். இப்போதைக்கு வந்து பர்சன்டேஜ் பிளஸ் வந்து டைம் அண்ட் ஒர்க் இந்த 2 டாபிக் தான் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். மிச்ச டாபிக் வந்து 1 by 1 பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி கெமிஸ்ட்ரியுமே வந்து இப்போதைக்கு ஒரு 2 டாபிக் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா ஜிஎஸ் பிளஸ் வந்து மேத் ரிலேட்டடா நீங்க ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணணும், நான் ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் நீங்க ஃபாலோ பண்ணலாம். மென்ஷன் பண்ணிருக்க எல்லா கோர்ஸுக்கான லிங்க்மே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.